எங்கே நான் சென்று தேடுவேன் எங்கள் தெய்வ திருமுருகனை, எங்கே அவன் புகழ் பாடுவேன் எங்கள் எழில் அரசனை, எங்கே நான் சென்று தேடுவேன். திருப்பரங்குன்றம் மலையிலா திகழும் செந்தமிழ் கலையிலா, வேல் பிடித்து நின்ற நிலையிலா வேந்தர் மூவர்த்தம் அவையிலா, எங்கே நான் சென்று தேடுவேன். பழனிமலை சென்று பார்க்கவா பக்தர் உள்ளம் தனில் தேடவா, அழகின் இருப்பிடம் காணவா ஆடும் மயிலிடம் கேட்கவா, எங்கே நான் சென்று தேடுவேன். கன்னி தமிழரின் நாட்டிலா கனிகள் தரும் இன்ப காட்டிலா, பாவை கூறவல்லி வீட்டிலா எனது இதய கூட்டிலா, எங்கே நான் சென்று தேடுவேன் எங்கள் தெய்வ திருமுருகனை, எங்கே அவன் புகழ் பாடுவேன் எங்கள் எழில் அரசனை, எங்கே நான் சென்று தேடுவேன். பியூட்டிஃபுல் ஜி, வெரி நைஸ். எங்கே நான் சென்று தேடுவேன், முதல்ல Thank you, உங்களுக்குள்ளேயே sir. தேடுங்கோ. ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னைக்கு இருக்கிற Sir, ஸ்லோகம் yesterday என்னங்க? நீங்க பாபா ஆர்த்தி டியூன்ல பாடினேன் இல்லையா, அந்த ஆமா. பாட்டு குரூப்ல பாடி அனுப்புங்க, இல்லைன்னா ஒரு நாள் கிருஷ்ண ஜெயந்திக்கு கூட பாடுங்க. நேத்துக்கு நல்லா இருந்தது. Yesterday I thought to tell due to work I didn't immediately நான் சொல்லல. பார்க்கலாம். நல்லா இருந்தது நேத்துக்கு நீங்க ஹிந்தி சாங் டியூன், அது பாபா டியூன்ல நல்லா இருந்தது அந்த சாங். தேங்க்யூ ஜி, பியூட்டிஃபுல். எங்கே தேடுவேங்கிறது இன்னைக்கோட ஸ்லோகத்துல இருக்கு, அதோட ஆன்சர் நல்லா கத்துக்கலாம். ஸோ ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்தகலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய த்ரைலோக்ய நாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்தகலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய த்ரைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்தகலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய த்ரைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணவே நமः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லோருடைய உடல் நலம் ஆரோக்கியத்துக்காக வேண்டிக்கிறோம். ஏன்னா இந்த உடல் நலமா இருந்தாதான் இந்த மனித பிறவியில பிறந்ததுக்கு இந்த கிடைச்ச பாக்கியம். ஏன்னா இந்த மனித பிறவியால தான் இந்த மோட்சத்தை அடைய முடியும். அந்த மோட்சத்தை அடையணும் அப்படின்னா இந்த மனித பிறவிக்கு இந்த உடல் தேவை. அந்த அளவுக்காக நம்மளோட உடம்ப ஆரோக்கியமா வைக்கணும் அப்படின்னு பகவான் தன்வந்திரிகிட்ட வேண்டிக்கிறோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பிரார்த்தனை சொல்லுங்க. ஓம் भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः, भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः, स्थिरैरङ्गैस्तुष्टवागं सस्तनूभिः यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्वराः, स्वस्ति नः पूषा विश्ववेदाः,
स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. வெரி நைஸ் ஜி. ரொம்ப நல்லா சொன்னீங்க. Thank you, sir. நம்ம காதுகள் கேட்கறது எல்லாமே மங்களகரமா இருக்கட்டும். நம்ம பார்க்கும் விஷயங்கள் எல்லாமே மங்களகரமா இருக்கட்டும். அண்ட் நம்ம இந்த தன்வந்திரி ஸ்லோகத்துல வேண்டியது மாதிரி இதுலயும் தான் வேண்டிக்கிறோம். தேவர்களால் நமக்கு எவ்வளவு ஆயுள் கொடுத்திருக்காளோ அதை உறுதியான உறுப்புடன் சுதிக்கும் உடலுடன் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். இந்திரன் நமக்கு அருள்வானாக, பூஷன் நமக்கு அருள்வானாக, தார்க்ஷன் நமக்கு அருள்வானாக, பிரகஸ்பதி நமக்கு நல்வாழ்வை அருள்வானாக அப்படின்னு சாந்தி மந்திரம், அதர்வ வேதத்தோட சாந்தி மந்திரம். சாந்தி சாந்தி சாந்தி. நேத்திக்கு நம்ம ரெண்டாவது முண்டக்கம் ரெண்டாவது கண்டம் முதல்ல 2 ஸ்லோகங்கள் எடுத்துட்டோம். ஆவிசன்னிஹிதங் குஹாச்சரன் நாம महत्पदमत्रैतत् समर्पितम् एजत् प्राणन्निमिषच्च यदेतज्जानथ सदसद्वरेण्यम् परं विज्ञानाद्य वरिष्ठं प्रजानाम्. அடுத்தது यदर्चि मद्यदनुभ्योऽणु च यस्मिन् लोका निहिता लोकिनश्च तदेतदक्षरं ब्रह्म स प्राणस्तदु वाङ्मनस्तदेतत् सत्यं तदमृतं तद्वेद्धव्यं सौम्य विद्धि. ஸோ இது இந்த பிரம்மனை பத்தி வர்ணிக்கிறது. அது எங்க இருக்குன்னா, அது ஒளிமயமானது, இதே குகைக்குள் இருக்கிறது. மெயின் என்ன அதுல, அதாவது அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கிறது. இந்த அனுபவங்கள் பலவிதம், ஆனால் அனுபவிக்கும் பிரம்மன் ஒன்றுதான். இந்த பிரம்மன்ல இருந்தான் எல்லாமே அதுல பிரதிபலிக்கிறது. எப்படி இந்த லைட் எல்லா விஷயத்து மேலும் விழத்தினால் அந்த பொருள்கள்லாம் அந்த லைட்டுக்கு ஒண்ணு மாறுதில்லை. லைட் இஸ் ஒன்லி an அப்சர்வர். இது மேலதான் விழுவேன், அது மேல விழமாட்டேன்லாம் இல்லை, எல்லாத்துமே சமமாக விழுந்து. அதுபோல இந்த பிரம்மன் எல்லார் மேலையும் எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்கிறது இந்த பிரம்மன். எல்லா பொருட்களும் பிராணம் எடுத்துக்கிற பொருளா இருக்கட்டும், அதாவது ஒரு உயிரோட இருக்கிற பொருள், கண் சிமிட்டும் கண் சிமிட்டாத பொருள், சத் அசத், ஸ்தூலமான பொருள் சூக்ஷ்மமான பொருள், எந்த மாதிரியான பொருளா இருந்தாலும் எல்லாமே இந்த பிரம்மன் தான். இந்த மாயையோட சேர்ந்துண்டு இதெல்லா பிரபஞ்சத்திலையும் வருது. அதுதான். ஏன்னா இந்த விழிப்புணர்ச்சி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது, இந்த கான்சியஸ்னஸ் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. சோ இந்த ஸ்தூல உடம்பும் இந்த சூக்ஷ்மமான நமக்குள்ள இருக்கிற இந்த மனசும் இந்த புத்தியும் இந்த ஞாபகம் இந்த இமோஷன்ஸ் அதெல்லாமும் அண்ட் இந்த காரண சரீரமும் எல்லாத்துமே பார்க்கிறது. அதெல்லாம் இருக்குன்னா அது காரணம் இந்த கான்சியஸ்னஸ், இந்த பிரம்மன்னாலதான். அது இல்லைன்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சோ இந்த ஒளிமிக்கது இது மிகவும் சூக்ஷ்மமானது, எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது இதுதான். அதுவே பிராணன், அதுவே வாக்கு, அதுவே மனம், அதுவே சத்தியம், அதுவே அமரத்துவம். சோ இததான்
நம்மளோட குறிக்கோளாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம முதல் 2 ஸ்லோகத்துல படிச்சோம். இந்த 3வது 4வது ஸ்லோகங்களும் ரொம்ப பிராக்டிக்கல் வே ஆஃப் எப்படி இந்த பிரம்மனை அடைவது அப்படிங்கிறதுக்கானது. தனுர்கிருஹீத்வௌபனிஷதம் மகாஸ்திரம் ஷரம் ஹ்யுபாசானிஷிதம் சந்தைத ஆயம்ய தத்பாவகதேன சேதசா லக்ஷ்யம் ததேவாக்ஷரம் சோம்ய வித்தி. தனு வில் கிரஹீத்வா எடுத்துக்கொண்டு, ஔபனிஷதம் உபனிஷதத்தால் தரப்பட்ட, மகா அஸ்திரம் பெரிய ஆயுதம், மகான் ஆயுதம், ஷரம் ஷரம்னா அம்பு, ஹி நிச்சயமாக, உபாசா தியானத்தால், நிஷிதம் கூர்மையாக்கப்பட்ட, சந்தைத பொருத்த வேண்டும் ஏற்ற வேண்டும், ஆயம்ய ஆயம்ய இழுத்துண்டு, தத் பாவகதேன அதனுடைய பாவத்தில் நிலை பெற்று, சேதசா மனத்தால், லட்சியம் குறி லட்சியம், தத் ஏவ அதுவே, அக்ஷரம் அழியாத பிரம்மன், சோம்ய அன்புள்ளவனே வித்தி அறிந்து கொள். உபனிஷத் என்ற அறிவையே பெரிய வில்லாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தியானத்தால் கூர்மையாக்கப்பட்ட மனம் என்னும் அன்பை அதில் ஏற்ற வேண்டும். பிரம்ம பாவத்தில் நிலைத்து மனத்தால் அதை முழுமையாக இழுத்து அழியாத பிரம்மன் என்னும் குறியை துளைக்க வேண்டும். அன்புள்ளவனே, அந்த அழியாத பிரம்மமே உன் இலக்கு என்பதை அறிந்து கொள். ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. என்ன சொல்றன்னா, இந்த அம்பு, இந்த வில்லு, இந்த ஆர்ச்சரி, இதை வச்சுண்டு எப்படி பிரம்மனை அடையிறது அப்படிங்கிறத இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்துல இந்த சௌமியா அப்படின்னு சௌனகரை சொல்றார். அந்த பிரம்மன்கிற அந்த டார்கெட்டை, இந்த ஆர்ச்சரி பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் இருக்கும், அந்த டார்கெட்டை அடிக்கணும், அதான் மெயின் இதுல. இதுல இந்த டார்கெட் என்ன? இந்த டார்கெட் பிரம்மன். அந்த பிரம்மனை துளைக்க வேண்டும். இந்த பிரம்மன் துளைக்கிறதுக்கு முதல்ல என்ன வேண்டும்? ஒரு வில்லு வேண்டும். மகாஸ்திரம் அப்படிங்கிற எதை? இந்த உபனிஷத ஔபனிஷதம் மகாஸ்திரம். இந்த வில்லை, இந்த மகாஸ்திரத்தை நம்மளோட கையில எடுத்துக்கணும். மகாஸ்திரம் என்ன? இந்த உபனிஷத். நம்ம படிக்கிறோமே, இதெல்லாம் தான் நம்ம இதை படிக்கிறோமே. அது வெறும் படிப்பு மட்டும் போராது. ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். இது எல்லாத்தையும் நம்ம படிக்கிறது எல்லாத்தையும் நம்மளோட மனசுல கொண்டு அதை பத்தி சிந்தித்து, அதை சிந்தித்து அப்படியே நம்மளோட உலகத்துல, நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வரணும். இந்த உபனிஷதோட என்ன சொல்லி கொடுக்கிறாளோ, என்ன சொல்லி கொடுக்குறாங்க உபனிஷத்? இந்த பிரம்மன் தான் நம்ம அடையணும். ஏன்னா இந்த பிரம்மனை நம்ம அடைந்தால், பிரம்மனை அறிந்தால் எல்லாமே அறிந்தது போல. ஏன்னா இந்த பிரம்மனில் தான் எல்லாமே வந்திருக்கிறது. இந்த பிரம்மனை அறிந்திருக்கிறது தான் இந்த உபனிஷத் சொல்றது.
அந்த டீச்சிங்க அது ஒரு மகா அஸ்திரமா எடுத்துக்கணும். அதை எடுத்து என்ன பண்ணும்? ஷரம் ஹுபாசானிஷிதம் யுஞ்சீத. அந்த வில்லை அந்த அம்பை இந்த வில்லின் மேல் ஏற்ற வேண்டும். சாதாரணமா இல்ல, ஹுபாசானிஷிதம். உபாசனை பண்ணி அதை ஷார்பன் பண்ணணும். சோ நம்மளோட மனசை ஷார்ப்பா பண்ணணும், போக்கஸ்டா இருக்கணும். மெடிடேஷன் மட்டும் இல்ல, மனசை போக்கஸ்டா பண்ணணும். உபாசனம் போக்கஸ் பண்ணணும்னா இருக்க இந்த அழுக்கு எல்லாத்தையும் எடுக்கணும். இந்த அம்பு வளைஞ்சு கிழிஞ்சிருந்தா அதை முதல்ல சரி பண்ணணும். அப்புறம் அந்த அம்ப ஷார்ப்பா இருக்கணும். இல்லைன்னா அது போய் அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டு கீழே விழுந்துரும். சோ அதை முதல்ல ஷார்பன் பண்ணணும். சோ இந்த அழுக்கு எல்லாத்தையும் எடுக்கணும். ஏன்னா அழுக்கு இருந்ததுன்னா அந்த அம்பு மேல அது ஸ்ட்ரெயிட்டா போகாது. அப்புறம் அது வளைஞ்சு விளைஞ்சு இருந்தாலும் இந்த அம்பு பறக்காது. அது ஸ்ட்ரைட் பண்ணும். அதுக்கப்புறம் அது ஷார்ப் ஆக்கலைன்னா அது அந்த டார்கெட் எது இருக்கோ அதை போய் தொட்டுட்டு கீழே விழுந்துடும். அது உள்ள போகாது. சோ ஷரம் யுபாசா நிஷிதம் யுஞ்சீத. அடுத்தது என்ன? ஆயம்ய தத் பாவகத்தேன சேதசா. இந்த வில்லை இந்த அம்பை அந்த வில் மேல ஏத்திட்டு மனசை முழுசா தத் பாவகத்தே முழுசா அந்த இதுல போக்கஸ் பண்ணிருக்கணும். அப்புறம் ஆயம்ய தத் பாவகத்தேன சேதசா. இந்த பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வில்ல அம்பை வில் மேல ஏத்திட்டு அதை பின்னாடி இழுக்கிறோம். அதேதான் இங்கேயும் எல்லாத்திலையும் பின்னால வந்துடணும். இந்த வெளியிலேருந்து வர இந்த ஸ்டிமுலஸ் எல்லாம், இந்த வெளிச்சம், இந்த சத்தம், இந்த ஸ்மெல்லு, இது எல்லாத்துலேருந்தும் வெளியில வந்து எல்லாத்துலேருந்தும் வித்ட்ரா பண்ணிடுறது தன்னைத்தானே. எதெல்லாம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்றதோ, நம்மளோட மனசை சஞ்சலப்படுத்துறதோ, அதுல எல்லாத்திலிருந்தும் பின்னாடி வந்துடுது. அதுக்கப்புறம் லட்சியம் ததேவாட்சரம் சௌமிய வித்தி. லட்சியம் ஒரே ஒரு லட்சியம் தான் இருக்கணும். என்ன? ததேவ அக்ஷரம். இந்த அக்ஷரம்ங்கிறது தான் நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு வர. பிரம்மனுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்றதுன்னா அக்ஷரம். சோ இந்த அக்ஷரமான பிரம்மனை தான் டார்கெட். லட்சியம் ததேவ அக்ஷரம் சௌமிய வித்தி. சோ இந்த அக்ஷரமான பிரம்மன் மேல அதை துளைத்து எடுக்கணும். சோ இதுதான் ஆர்ச்சரி. சோ இந்த ஆர்ச்சரி தான் அவர் சொல்றாரு இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்லோகத்துல. இந்த ஆர்ச்சரிங்கிற ஒரு விஷயத்த இவ்வளவு அழகா முழு உபனிஷத்து சாரமும் இந்த ஒரு ஸ்லோகத்துல கொண்டு வரும். நான் இந்த உபனிஷத் சொல்றதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன், இந்த கிளாஸ்க்கு முன்னாடியும் சொன்னேன். இந்த ஆர்ச்சரி
ஜப்பான் நாட்டுல ஒரு மெடிடேஷனா எடுத்துக்கிறாங்க. கியூடோ அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன். அதுல வந்து இந்த வில்லு அம்பு எடுத்துட்டு இது டார்கெட் ஷூட் பண்றது அது அதோட மெயின் இல்ல. அத வந்து ஒரு மெடிடேஷனா எடுத்துக்கிறான். இன்ஃபேக்ட் அதை படிச்சுட்டு எனக்கே இந்த வில்லம்பு தனுர் வித்யா கத்துக்கலாம் அப்படின்னு இருந்தது. ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு அது இந்த ஸ்லோகத்தை படிக்கிறச்சே. இந்த அம்பு ஷார்பன் பண்ணிக்கணும், அதை பின்னாடி எடுக்கணும், அப்புறம் அந்த அக்ஷரமா இருக்கிற அந்த பிரம்மன் மேல முழுசா தொலைஞ்சிருக்கணும். இந்த அம்புங்கிறது நம்மள்தான், நம்மளை அடையிறது. இந்த ஜப்பான்ல இந்த மாதிரியான ஒரு ஆர்ச்சரின்னு ஒரு கியூடோ அப்படிங்கிற ஒரு மெடிடேஷன் இருக்கு. அந்த 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 ஜப்பான் நாட்டுல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவ மெடிடேஷனை மாத்தின்னு இருக்கா. இந்த ஜுஜுட்சு அப்படின்னு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருந்தது, அது இப்ப ஜூடோவா மாறிடுது. அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு இருந்து கெஞ்சுட்சுன்னு, அதாவது இந்த வாழை வச்சுட்டு சண்டை போடுறது, அது கெண்டோ அப்படின்னு மாறிடுது. அதுலயும் பார்த்தேன்னா ரொம்ப அழகா இருக்கும். கத்தி வச்சுக்கிறது இல்லை, இப்ப வாழை எடுத்துக்கிறது இல்லை, குச்சி வச்சுன்னு விளையாடுவாவா. ஆனா அதுவும் ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணுவா. இன்னொருத்தர் அடிக்கணும், இன்னொருத்தருக்கு தீங்கு வர வைக்கணும்னு பண்றது இல்லை. இதெல்லாம் மனசு எப்படி போக்கஸா பண்ண முடியும், அதுக்கான வழிகள். அதே மாதிரி இந்த கியூடோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. இந்த கியூடோங்கிறது இந்த தனுர் வித்யா தான். என்ன சொல்ற, இந்த உபனிஷத்துங்கிறத வில்லை எடுத்துக்கோ, அதுல ஷரம் இந்த அம்பை அது மேல எடுத்துக்கணும். அம்பை அந்த உபனிஷத்துங்கிற மகா அஸ்திரத்து மேல எடுத்துக்கணும். இந்த உபனிஷத்தோட என்ன சொல்லி கொடுக்கிறது, நீதான் பிரம்மன். இந்த நீதான் பிரம்மன் அப்படிங்கிற இந்த உபனிஷத் சொல்லி கொடுக்கறத நம்மளோட காதல கேட்டு இருக்கணும். கேட்டு அதை பத்தி சிந்திக்கணும். சிந்திச்சுட்டு நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வரணும். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். கேட்கறது, அதை பத்தி யோசிக்கிறது, அது மேல தியானம் பண்றது, மெடிடேஷன் பண்றது. இதுதான் அந்த அம்பை எடுத்து அந்த உபனிஷத் மேல இருக்கிறது. அம்புங்கிறது நம்ம பிரம்மன் தான், நாம் தான். நம்மளே நம்மை அந்த உபனிஷத்துங்கிற அந்த அதோட லேர்னிங்ஸ், அதோட அது என்ன சொல்லி கொடுத்துருக்கோ அது மேல வச்சுக்கிறது, அது மேல முழுசா வச்சுக்கிறது. அப்படின்னா என்ன, நிதித்தியாசனம் பண்றது, நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் கொண்டு வருது. ஆனால் அது பண்றதுக்கு முன்னாடி இந்த அம்பை நமக்கு போடணும்னா அந்த அம்பு வந்து ஷார்ப்பா இருக்கணும். ஷார்ப்பா இருக்கணும், அந்த இது பெண்டா இருக்கக்கூடாது, ஒழுங்கா இருக்கணும். ஏன்னா அது பெண்டா இருந்தா பறக்காது, ஷார்ப்பா இருந்தா தொலைக்காது. அந்த பெண்ட் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அதை ஷார்ப் பண்ணி போட்டாதான் போய் ஹிட் பண்ணும். இந்த அம்பை சரி பண்றது, அதாவது இந்த பிரம்மனை ப்ரிப்பேர் பண்றது, நம்மளை ப்ரிப்பேர் பண்றது பிரம்மனை அடையறதுக்கு. இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்றதுன்னா என்னெல்லாம் நமக்கு தடங்கள்,
ஒண்ணு நம்மளோட அறியாமை. இதெல்லாம் தான் மலம், அழுக்கா இருக்கும். அறியாமைங்கிற அழுக்கு நம்ம மேல இருக்கு. அதை எப்படி எடுக்கிறது? கர்மயோகம் பண்றது. செல்ஃப்லெஸ்ஸா, நிஷ்காமமாக காரியங்கள் பண்றது, கர்மங்களை பண்றது. அப்படி பண்றச்சு இந்த நம்மளுக்கு உடம்புல இருக்கிற இந்த மலம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்ப அந்த அம்பு கிளீன் ஆயிடும். அப்புறம் அதை சரி பண்றது. அது இந்த தியான யோகத்துல அது சரி பண்ண முடியும். சோ இந்த அறியாமையை எடுக்கிறதுக்கு ஞான யோகம், இந்த அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு கர்மயோகம். அப்புறம் ஷார்ப் ஆக்கணும். ஷார்ப் ஆக்கிறதுக்கு என்ன பண்றது? மனசை போக்கஸா வச்சுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு தியான யோகம். சோ இந்த 3 யோகங்களும் பண்ணோம்னா, கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம், இந்த 3 யோகங்களும் பண்ணா இந்த ஏரோ அழுக்கில்லாம ஸ்ட்ரெயிட்டா ஷார்ப்பா இருக்கும், கூர்மையா. சோ இந்த மாதிரியான ஒரு நல்ல அம்பு ப்ரிப்பேர் ஆன அப்புறமா இந்த வில் மேல ஏத்தி விட்டு முதல்ல என்ன பண்ணும்? பின்னாடி போகணும். பின்னாடி போனா இந்த உலகத்தை விட்டு வித்ட்ரா பண்ணணும். எந்த மாதிரியான பார்வைகளும் இருக்கட்டும், எந்த மாதிரியான சவுண்டா இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு ஸ்மெல்லா இருக்கட்டும், அதெல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வரணும். அப்பதான் அப்படி பண்றதுதான் இந்த உபனிஷதோட டீச்சிங்ஸ் எல்லாம் நமக்கு ஒழுங்கா உள்ள வரும். இந்த வில்லோட முழு பவர் நமக்கு வேணும்னா, இந்த வில் என்ன? இந்த உபனிஷத். இந்த உபனிஷதோட ஃபுல் பவர் நமக்கு வரணும்னா, இந்த வில்லோட பவர் வரத்துக்கு, வில் எப்படிதான் வெறும் ஒரு சின்ன விஷயம் தான் வில்லு. அதோட பவர் எதுல இருக்கு? அந்த கயத்துல எவ்வளவு பின்னாடி இழுக்க முடியுமோ அதுலதான் அதோட பவர் இருக்கு. அந்த வில்ல முழுசா பின்னாடி இழுக்க முடியலன்னா அந்த வில்லுக்கு பவர் கிடையாது. சோ இந்த உபனிஷதோட டீச்சிங்களோட பவர் எல்லாம் நமக்கு வரணும் அப்படின்னா என்ன? வித்ட்ரா பண்ணணும். அண்ட் முழுசா முழு மனதோட அதுல போக்கஸ் பண்ணணும். ஆனா நம்மளால அது பண்ண முடியறது. ஏதான ஒரு நிமிஷத்துல 2 நிமிஷம் தியானம் பண்ணணும், போக்கஸ் பண்ணோம்னா கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கேச்சு என்னோட மனசு இங்க எங்கெல்லாம் ஓட ஆரம்பிச்சு. ஒரு குரங்கு போல இங்கக்கு எங்க தாவிட்டு இருக்கு. 2 நிமிஷம் நம்மளால உட்கார முடியறது இல்லை. ஆனா இந்த பிரம்மனை அடையணும்னா முழுசா தியானம், அந்த எல்லாத்துலேருந்தும் விலக்கிட்டு முழுசா தியானம் அந்த உபனிஷதோட டீச்சிங்ஸ் மேல இருக்கணும். என்ன டீச்சிங்? நீதான் பிரம்மன், உன்னிடம்தான் எல்லாம் வந்திருக்கு, அந்த பிரம்மனை அடைவதுதான் உன்னோட நோக்கம். அப்படின்னு முழு மனசோட எடுத்தால்தான் அந்த பிரம்மனை அடைய முடியும். சோ இது இந்த அம்ப பின்னாடி இழுத்துட்டு அந்த பம்பு உள்ள அந்த அந்த பிரம்மனோட சேருதுன்னா அது வெறும் சேரது இல்லை, அதை துளைத்துண்டு போறது. அந்த பிரம்மனோட ஒன்றாகிறது. அதுதான் பண்ணணும்.
சோ இங்கே நாங்க பறக்கிறது இல்லை, நான் தான் என்னோட சேர்றது. இது ஸ்பேஸ் டைம் அப்படிலாம் அந்த மாதிரிலாம் யோசிக்காது. இங்கே அங்க போறோம்னு இல்லை, எங்கே இருக்கோமோ அதோடயே சேர்றது தான். ஆனா இந்த உபனிஷத்தோட லேர்னிங்ஸ் எல்லாம் மனசுல வச்சுண்டு தன்னைத்தானே பக்குவமாக்கிண்டு முழுசா இந்த உலகத்துல இருந்து பின்னாடி வந்துட்டு அந்த உபனிஷத்தோட முழு சக்தியும் நமக்குள்ள கொண்டு வந்துண்டு நம்ம இந்த பிரம்மனை நாடனம் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லோகத்துல இது சொல்லியிருக்கு. அடுத்த ஸ்லோகத்துக்கு பார்க்கலாம். 4வது ஸ்லோகம். பிரணவோ தனுஷரோ ஹ்யாத்மா பிரக்ம தல்லக்ஷ்யமுச்யதே அப்ரமத்தேன வேத்தவ்யம் ஷரவத் தன்மயோ பவேத். பிரணவः ஓம்காரம், தனுஹு வில், ஷரஹ அம்பு, ஹி நிச்சயமாக, ஆத்மா இந்த ஜீவாத்மா, பிரக்ம பிரம்மம், தத் அது, லக்ஷ்யம் லக்ஷ்யம் இலக்கு குறி, உச்சதே என்று சொல்லப்படுகிறது. ரொம்ப அழகான ஒரு இடம். அப்ரமத்தேன கவனம் கொஞ்சம் கூட சிதறாமல், வேத்தவ்யம் தொலைக்க வேண்டும், ஷரவத் அம்பை போல, தன்மயக அதனுடன் ஒன்றுபட்டதாக, பவேத் ஆக வேண்டும். ஓம் என்றும் பிரணவமே வில், ஜீவாத்மா தான் அம்பு, பிரம்மமே குறி என்று கூறப்படுகிறது. கவனச்சிதற இல்லாமல் மனதால் அந்த குறியை துளைக்க வேண்டும். அந்த அம்பு அந்த குறியுடன் ஒன்றுபடுவது போல ஜீவாத்மா பிரம்மனுடன் ஒன்றுபட்டதாக ஆக வேண்டும். இதுதான் இதோட அழகான பியூட்டிஃபுல் ஸ்லோகம். பிரணவோ தனுஹு, இந்த தனுஹு இந்த வில்லுதான் பிரணவம், ஓம் ஓம்காரம். இந்த ஓம்காரம் பத்தி நிறைய நம்ம இந்த மாண்டூக்கிய உபநிஷத்துல படிச்சோம். எப்படி இந்த ஓம்காரம்ங்கிறது 3 எழுத்துக்களால் அ உ உம், அந்த 3 எழுத்துக்களால பண்ணினது. அங்கிறது நம்மளோட ஜாகிரத ஸ்டேட், அதாவது முழிச்சுருக்கிற ஸ்டேட். ஊங்கிறது நம்ம சொப்ன ஸ்டேட். சோ இந்த அங்கிறது ஜாகிரத ஸ்டேட், நம்ம முழிச்சுட்டு இருக்கிறதும். இந்த உலகம் காஸ்மிக் லெவல்ல பார்த்தோம்னா விராட்ட புருஷன். ஊங்கிறது சொப்ன ஸ்டேட், அதோட காஸ்மிக் ஃபார்ம் இந்த இரண்ய கர்ப்பம். 3வது சுஷுப்தி, அதாவது இந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட், இந்த காரண சரீரம். அதோட காஸ்மிக் லெவல்ல ஈஸ்வரா. இதுக்கப்புறமா வர அந்த நிஷப்தம், இந்த சைலன்ஸ், அதுதான் துரியா. சோ இந்த முழு பிரம்மனே இந்த ஓம்காரத்தில் வரும் அந்த சைலன்ஸ்ல நம்மளால பார்க்க முடியும். இது அனுபவத்தினால் நம்மளால சொல்ல முடிகிறது. இந்த விழிப்புணர்ச்சி, இந்த ஸ்தூலமான சரீரம், இந்த சொப்ன ஸ்டேட் சூக்ஷ்மமான சரீரம், இந்த சுஷுப்தி காரண சரீரம், இதையும் எல்லாத்தையும் விட சூக்ஷ்மமானது, சூக்ஷ்மத்திலும் சூக்ஷ்மமானது. அது என்னது? துரியம், அந்த சைலன்ஸ்ல இருக்கு. சோ பிரணவோ தனுஹு ஷரோ ஹ்யாத்மா. ஷரம்னா இந்த அம்பு, ஹ்யாத்மா நான் தான், நம்மளோட ஆத்மானம், நம்மளே, நம்ம ஜீவாத்மா.
பிரம்ம தல்லக்ஷம் உச்சதே. இந்த பிரம்மன் தான் லட்சியம் அப்படின்னு கூறியிருக்கா. அப்பிரமத்தேன வேத்தவ்யம், அதை துளைக்க வேண்டும். எப்படி? அப்பிரமத்தேன, முழு மனதுடன், ஒன்றுமே கவனம் இல்லை, கவனம் இங்கேயும் அங்கும் போகாமல். தொலைச்சிட்டு என்ன? ஷரவத் தன்மையோ பவேத், ரெண்டும் ஒன்றாக வேண்டும். சோ இதுல முக்கியமான என்னதுன்னா அப்பிரமத்த, அப்பிரமத்தேன, முழு மனதோட, முழுச தியானத்தோட, கொஞ்சம் கூட இங்க அங்கேயும் மனசை எடுத்துக்காம சிங்கிள் பாயிண்டடா இருக்கணும். ஏன்னா இது இதோட நல்ல ஒரு நாலேஜ் எங்கேயுமே இல்லை. இந்த நாலேஜ் நமக்கு இந்த உபனிஷத் நமக்கு கொடுக்கறது. ஆனா நம்மளோட மனசு என்ன, இதுல விடுறது இல்ல. இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வேற எங்கேயோ 10,000 ரூபாய்க்கு நல்ல ஒரு மெடிடேஷன் கோர்ஸ் இருக்கு, அந்த மெடிடேஷன் பண்ணலாம், ஆர் இந்த தீர்த்தஸ்தானங்களுக்கு எல்லாம் போலாம், நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு அதுக்கு பின்னாடி எல்லாம் தெரியும். ஆனா இருக்கிறதுக்குள்ள பெஸ்ட் நாலேஜ் என்ன? இதுதான். இது நமக்கு கிடைச்சப்புறம் அதுக்கப்புறம் வேற எதெல்லாம் தேடணும்? ராமாயணத்துல ஹனுமார் எவ்வளவு பலசாலி, முழு லங்கையை பிடிச்சு துவம்சமாக்கிட்டு இருக்க தனியா ஒரு மனிதனா. அப்ப அவர் மேல பிரம்மாஸ்திரம் போடுற, அப்படிதான் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு. இந்த பிரம்மாஸ்திரம் போட்டோன்னு இந்த இந்திரஜித் பிரம்மாஸ்திரம் போட்டோன்னு ஹனுமார் கீழே விழுந்துடுறார். ஏன் விழுறார்? ஏன்னா ஹனுமாருக்கு தெரியுது இது பிரம்மாஸ்திரம், அதுக்கு நான் மரியாதை கொடுத்தானு இல்லையா, அதை நான் சண்டை போடக்கூடாது. ஏன்னா அதை சண்டை போடுறது பிரம்மனை சண்டை போடுறது போல. சோ அவர் இந்த பிரம்மாஸ்திரத்தை வாங்கிண்டு அங்கேயே கீழே விழுந்துடுறார். கீழே விழுந்தோன்னு அங்க இருக்கிற அந்த அசுராளுக்கெல்லாம் புத்தி எப்படி போறது பாருங்க. இவர் கீழே விழுந்துட்டார், பிரம்மாஸ்திரம் வாங்கி கீழே விழுந்துட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு இவருக்கு மயக்கம் வந்துடுது, திருப்பியும் நம்மள எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிருவார். அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கயத்தால கட்டுறாரு. எங்க ஒரு பிரம்மாஸ்திரம், எங்க இந்த கயறு? இந்த கயத்தினாலேயா இந்த அனுமாரை கட்டிப்படுத்த முடியும்? ஆனா அவளுக்கு அப்படி தோணுதில்லை. பிரம்மாஸ்திரம் பட்டு கீழே விழுந்திருக்காரு, எழுந்துட்டானே என்ன பண்றது, கயத்தால கட்டலாம் அப்படின்னு கயத்தால கட்டுறாராம். அப்ப அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கோபம் வந்துருதான். என்னை விட நான் இவ்வளவு பவர்ஃபுல்லா நான் உங்களுக்கு இவ்வளவு எல்லாம் கொடுத்துருக்கேன், என்னை விட இந்த கயரை வச்சுன்னு நீங்க அவரை கட்டுப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்களே. பிரம்மாஸ்திரம் திரும்பி போயிடுறதான். இதெல்லாம் பைத்தியம். என்ன ஒரு கயத்தால கட்டுப்படுத்த முடியும்னு நினைச்சுட்டு இருக்கா, பிரம்மாஸ்திரமால பண்ண முடியாததை எப்படி இந்த ஒரு கயறு பண்ண முடியும்? அதுபோல நமக்கு இந்த பிரம்மாஸ்திரம் போல ஒரு நாலேஜ் நமக்கு கொடுத்திருக்கு. இந்த ஞானம் நமக்கு கிடைச்சிட்டு இருந்தாலும் நம்ம இது போராது, வேற ஏதான்னு பார்க்கலாம் அப்படின்னு மனசுக்கு போறது. அதுதான் இருக்கக்கூடாது. அதுதான் இந்த அப்பிரமத்தேன, வேற எதுவுமே இல்லாம
கம்ப்ளீட்டா இது மட்டும்தான் போக்கஸ் பண்ணிண்டு. சோ இந்த ஓம்காரம் அ உ ம் இந்த ஜாகிரத ஸ்வப்ன சுஷுப்தி ஸ்டேட், அதுக்கப்புறம் மாத்திர இந்த துரியா ஸ்டேட், இந்த ஓம்காரம் தான் இந்த இந்த உபனிஷத்துல இருந்து வருது. என்னன்னு இந்த லேர்னிங் தான் நமக்கு வருது. இதுதான் இந்த பவர் ஆஃப் த உபனிஷத். இது நமக்கு கிடைச்சது. அதுல முழு மனதோட இருந்துண்டு இதுக்கு அப்புறம் வேற ஒன்றுமே வேண்டாம். இந்த ஓம்காரத்து மேல முழுசா மெடிடேட் பண்ணிட்டு இந்த அம்பையும் அழுக்கெல்லாத்தையும் எடுத்துட்டு கிளீன் ஆக்கி, நேராக்கி, போக்கஸ் ஆக்கி, ஷார்ப் ஆக்கி, இந்த பிரம்மன்கிற ஒரு டார்கெட்ல அதோட ஒன்று சேர வேண்டும். சோ இந்த 3 விதமான தடைகள் நமக்கு என்ன? சித்த மலம், அதாவது மனசுல இருக்கிற இந்த அழுக்கு, அதை எப்படி சித்த சுத்தி பண்றது? அதை எப்படி கர்மயோகம் பண்ணிட்டு, அடுத்தது என்ன? விக்ஷேபம் அப்படின்னா இங்கேயும் அங்கேயும் மனசு சஞ்சலமாகி ஓடுறது. அதுல இருந்து எப்படி வெளியில வருது? ஏகாகிரதமா இருக்கிறது. அது எப்படி வரும்? தியானம் பண்ணிடுது, தியான யோகம். மூன்றாவது எது நமக்கு முடியறதில்லை, நம்மளை எது தடுக்கிறது? அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானத்துல இருந்து எப்படி வெளியில வருது? ஞானம். இந்த ஞானத்துக்கு என்ன பண்ணணும்? ஞான யோகம் பண்ணணும். இந்த உபாசனா, இந்த உபனிஷதெல்லாம் நமக்கு படிச்சுக்கணும். சோ இந்த 3 யோகங்களும் பண்ணினாதான் இந்த அம்பு, ஜீவாத்மாங்கிற அம்பு அழுக்கில்லாமையும் ஸ்ட்ரெயிட்டாவும் போக்கஸ்டாவும் ஷார்ப்பாவும் இருக்கும். சோ இந்த ஷார்ப்பான அம்பை இந்த வில்லு மேல வச்சு பின்னாடி இந்த உலகத்திலேருந்து எல்லாத்துலயும் நம்ம வித்ரா பண்ணிட்டு இந்த பிரம்மன்கிற ஒரு லட்சியத்துல தொலைச்சுண்டு அதோட ஒன்றாகிறது. அப்பதான் நமக்கு இந்த பிரம்மனை அடைய முடியும். ஏன் இந்த பிரம்மனை அடைய வேண்டும்? ஏன்னா ஷௌனகா முதல்ல கேள்வி கேட்டது, எதை ஒன்று அறிந்தால் எல்லாமே அறிந்தது போதாகும் அப்படின்னு கேட்கறதுக்கு, இந்த அக்ஷரத்தை அறிந்தால் உங்களுக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் பண்ண முடியும். இந்த அக்ஷரம் தான் என்ன? இது பிரம்மன். இந்த பிரம்மனை எப்படி அடையணும்னா உன்னை இந்த கர்மயோகம், தியான யோகம், ஞான யோகம் பண்ணி அந்த இந்த உன்னோட ஆத்மாவை கிளீனா அம்பு போல வச்சுட்டு இருந்து இந்த உபனிஷத் சொல்லி கொடுக்கிற ஓம்காரம் என்கிற மந்திரத்தை மேல முழு மனசோட வச்சுண்டு இந்த இலக்கு, இந்த டார்கெட், இந்த லட்சியம் பிரம்மன், அதை துளைத்துண்டு அதோட ஒன்றாக வேண்டும். அப்படிதான் உங்களுக்கு இந்த பிரம்மன் கிடைக்கும் அப்படின்னு இந்த 4வது ஸ்லோகத்துல சொல்றாரு. இந்த 3வது 4வது ரொம்ப அழகான ஸ்லோகம். இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் எங்கேயுமே உங்களால பார்க்க முடியாது. எவ்வளவு சிம்பிளா ஒரு தனுர்வித்தை வச்சுட்டு எப்படி பிரம்மனை அடைய வேணுங்கிறத சிம்பிளா சொல்றாரு. நான் சாதாரண படிச்சோன்னா என்ன தெரியுது? தன்னை தானே ஒரு உபனிஷத்துங்கிற வில்லு மேல உட்காந்து அதை பின்னாடி எடுத்துட்டு அம்பம் போல அடிச்சேன்னா அதெல்லாம் முழு அதுக்குள்ள சாரம் என்ன? இந்த உபனிஷத்து என்ன சொல்லி கொடுக்கறது? இந்த ஓம்காரங்கிறத சொல்லி கொடுக்கறது. அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. அப்புறம் என்ன சொல்றது? இந்த அம்பு சும்மா இல்ல, அம்பை முதல்ல ஸ்ட்ரெயிட் ஆக்கி கூர்மையாக்கணும். அது எப்படி பண்ணணும்? இந்த கர்மயோகம், இந்த தியான யோகம், இந்த ஞான யோகம் எல்லாம் பண்ணாதான் இந்த அம்பு துளைக்கிற அளவுக்கு வந்துடும். அது மட்டும் போராது. அந்த அந்த உபநிஷத்துல முழு சக்தி வேணும்னா இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் பின்னாடி எடுத்துடணும். முழுசா இந்த உலகத்திலேருந்து பின்னாடி வந்துடணும். வித்ட்ரா ஃப்ரம் எவ்ரிதிங். பின்னாடி வந்தால்தான் இந்த இந்த அம்பு, இந்த வில்லு, இந்த உபனிஷத்துங்கிற வில்லு, அதுல இருந்து இருக்கிற இந்த நாலேஜோட முழு சக்தியும் நமக்கு வரும். அது மட்டும் இருந்தால் போராது. இந்த டார்கெட் ஒரு மனதா இருக்கணும். என்ன ஒரு டார்கெட்? அந்த பிரம்மனை அடையணுங்கிற ஒரு மனதோட இருக்குதா, அதோட தொலைச்சுன்னு அதோட ஒன்றாக வேண்டும். ஏன் ஒன்றாக வேண்டும்? ஏன்னா அதை அறிந்தால் எல்லாத்தையும் அறிஞ்சுக்க முடியும்.
அப்படின்னு இந்த 2 ஸ்லோகத்தில் சொல்றார். அதோட இன்னையோட கிளாஸை முடிச்சுக்கலாம். பாக்கி அழகழகான ஸ்லோகங்கள்லாம் வருது. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா அது பின்னாடி வருதெல்லாம். அதையும் நம்ம அப்புறமா கத்துக்கலாம். ஸோ நாளையிலேருந்து திருப்பி நாராயணியத்துக்கு ஃபோக்கஸ் பண்றோம். ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ப்ராக்டிஸ் வந்து